ஸ்ரீகுருப்போ நமஹ. நமசிவாயம் நமசிவாயம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்த வருஷமாவது நமக்கு நல்லா சிறப்பாக அமையுமா, ஏதாவது நல்லது நடக்குமா? நிறைய அன்பர்கள் ஏதேனும் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும், ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். இந்த போன வருஷம் 24 பரவாயில்ல சாமி, எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல சாமி, பட் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அது இல்லை, நான் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் அதில் நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா, இல்லை சாமி அது கொஞ்சம் மாற்றங்கள் நிறைந்ததாக இருந்தது, ஸோ நான் இந்த வருஷம் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு சிறப்பான முறையில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நியாய தர்மமான உங்களுடைய சிந்தனைகளும் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் குருநாதருடைய ஆசீர்வாதம், அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்பால். வாராகி அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த புத்தாண்டை பொறுத்தவரையிலும் 3 பெயர்ச்சிகள் நடக்க போகுது. அதில் சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று வருதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருது. இதுக்கு தனியாக நம்ம ஒரு பதிவு போட போகிறோம், அது வேறு விஷயம். இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் எதை நம்ம பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா, 3 விதமான பெயர்ச்சிகள் வருகின்றன. ஒன்று, மார்ச் 29ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி திருக்கணிதத்தின் பிரகாரம். அதற்கு பிறகு மே மாதம் நடைபெற இருக்கின்ற 2 பெயர்ச்சிகள், ஒன்று ராகு கேது பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி. அப்போ 3மே ரொம்ப முக்கியமான கோள்கள். சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, குருவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ராகு கேதுவை பற்றி நிறையவே சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ இந்த 3 முக்கியமான பிளானட்ஸ் அந்த டிரான்சிட் ஆக போது. ஸோ இந்த டிரான்சிட்டை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்பட போது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, திருமணங்கள் நடக்குமா, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ஜாப் கேரியர் எப்படி இருக்கும், கேரியரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட போகுது, என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. அதே போல் எஜுகேஷன்ஸ், மாணவ செல்வங்களுக்கு கல்வி, உயர்கல்வி அல்லது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்ற நீட்டு போன்ற எக்ஸாம்லாம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, குடும்பம் எப்படி இருக்க போகுது, மெயினாக இன்கம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இன்கம், வருமானம் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரிதான், ஜாப் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரிதான், ஃபேமிலி செக்டராக இருந்தாலும் சரிதான், ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரிதான், ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரிதான், அல்லது மிடில் ஏஜில் இருந்தாலும் சரிதான். ஸோ மணி நீடு. அப்போ உங்களுடைய அந்த இன்கம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது. நிச்சயமாக 12 ராசி அன்பர்களுக்கும் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக அமையப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, வாருங்கள் அன்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இங்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 அதி அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்களை பற்றி நமக்கு தெரியும். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வரணும்
அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக முயற்சிகள் எடுக்கக்கூடியவர்கள். எல்லாருமே கஷ்டப்படுறோம், எல்லாருமே முயற்சி எடுக்கிறோம். ஆனால் இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன். பொதுவாகவே பொறுப்புகள் நிறைந்தது. ஏன்னா சித்ரா நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கக்கூடியவங்க, பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள். அப்போ துலாம் ராசி அன்பர்களே இந்த 2024 அல்லது 2023 இதெல்லாம் நிறைய ஏமாற்றங்களை கொடுத்திருக்கும். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இதெல்லாம் நம்ம இந்த வருஷம் நடக்கும், இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கணும், இதெல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த 2023, 24 வருஷங்களை மிகுந்த எதிர்பார்ப்போடு முயற்சிகளை எடுத்து செய்திருப்பீர்கள். அது எல்லாமே கிட்ட நெருங்கியிருப்பீங்க, வெற்றி கிட்ட போயிருக்கும். ஒரு 80%, 90% வெற்றி கிட்ட வந்த மாதிரி இருக்கும். ஆனால் நடக்கிற மாதிரி கடைசி நேரத்தில் அது நின்று போயிருக்கும். அப்போ எல்லாமே நடக்குது சாமி, ஒரே ஒரு %, அந்த 1%ல் என்னுடைய வெற்றி தடைபடுகிறது. அந்த மாதிரி சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, வெற்றி கை நழுவி போகிறதா? எட்டக்கூடிய இடத்துல வெற்றி இருந்தும் அனுபவிக்க முடியாமல் இருக்கா? காரிய தடைகள் இருந்து வருகிறதா? கடுமையாக உழைக்கிறேன், கடுமையாக முயற்சி எடுக்கிறேன், ஆனால் நல்லது தான் நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே கவலை வேண்டாம். இந்த 2025 அற்புதமான வருஷமாக உங்களுக்கு அமைகிறது. கிட்டத்தட்ட 95% துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது. இது நாள் வரையில் ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டு மறைஞ்சிடுறாரு. அதே போல் 8ல் இருந்த குரு பகவான் 9க்கு போகிறாரு. 5ல் ராகு, லாபஸ்தானத்தில் கேது. சார் இந்த 6, 11 இந்த ராகு கேது வராங்களே, அவங்களுக்கு நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. துலாம் ராசி அன்பர்களே, அதிசயங்களும் அல்லது புதிய அதிர்ஷ்டமும் நிறைந்த வருடமாக இந்த 2025 உங்களுக்கு அமைய இருக்கின்றது. எனதருமை துலாம் ராசி நேயர்களே, ஏதோ ஒரு அதிர்ஷ்டம். சார் நீங்கள் எப்போவோ கொடுத்த வச்ச ஒரு பணங்காசாக இருக்கலாம், வரவே வராதுன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அந்த பணங்காசுலேருந்து ஒரு 10,000 ரூபா வந்ததுன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டம். நாமெல்லாம் அதிர்ஷ்டம்னா என்ன நினச்சிட்டு இருக்கோம்? உடனே ஒரு லாட்ரி சீட்டு வாங்கணும், லாட்ரி சீட்டில் உடனே நமக்கு 25 கோடி வெல்லணும். அப்படின்னா வீட்டு வாசலில் தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு படத்தை தான் காமிக்கிற மாதிரி பேக் நிறைய பைசா இருக்கணும். அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கோம். பையன் வேலைக்கே போகாமல் இருக்கான், வீட்டில் சும்மா இருந்துருக்கான். அந்த பையன் டக்குன்னு இந்த வருஷம் பிறந்த உடனே ஒரு புத்தி மாறி ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிட்டோமே, அது அதிர்ஷ்டம். வீட்டுக்காரர் வேலைக்கு போகாமல் இருக்காரு, அல்லது மனைவி பிரச்சனையாக இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சி வருமானம் வந்தால் அது அதிர்ஷ்டம். புரியுதுங்களா? அப்போ அதிர்ஷ்டம்னா என்ன? உங்களுக்கு ரெகுலர் இன்கம் தடைபட்டு அந்த தடைப்பட்ட காரியங்கள் தடைகள் விலகி ரெகுலராக வருமை ஆனால் அதுதான் அதிர்ஷ்டம். அதே போல் துலாம் ராசி நேயர்களே, நிறைய அன்பர்கள் ஏமாந்து இந்த பணங்காசுகளை ஏமாந்துருப்பீங்க. ஒரு உதவின்னு கேட்டாங்க, சாமி ஒரு 40 லட்ச ரூபா கொடுத்தேன், ஒரு 50 லட்ச ரூபா மாட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு 1 கோடி ரூபாய் மாட்டிக்கிட்டு இருக்கு. வர வேண்டிய பணங்காசு கேட்டால் கொடுக்க மாட்டேறான். உன்னால் என்ன முடியுமோ நீ செஞ்சுக்கோ, நான் இப்போ தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீர்கள் துலாம் ராசி அன்பர்களே, அன்னை வாராகி இருக்கின்றாள். இது வாராகி மூலமாகவும் நம்ம வாங்க முடியும், லீகல் மூலமாகவும் வாங்க முடியும். ரெண்டுத்துக்குமே வழி இருக்குது இந்த வருஷம். அப்போ வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அது உங்களை தேடி வந்து சேரும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. ஆமாம் சாமி, இந்த ஏதோ அதிர்ஷ்டம் ஏதோ சொன்னீங்களே, அது எப்படி நடக்கும்? வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். இன்னும் சொல்ல போனால் மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல அரசியல் தலைவர்கள்
அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அல்லது சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த வருடம் 2025 சிறப்பான முறையில் இருக்க போகுது. சார், அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்கன்னா நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும், நல்ல போஸ்டிங்ஸ் கிடைக்கும், மேலிடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும், பேர் புகழ் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, அரசியலில் ஈடுபட்டிருப்பீர்களே ஆனால் நல்லது நடக்கும். ஒரு வளர்ச்சிக்கான வருடமாக இதுவரை நீங்கள் என்ன வளர்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அதே போலத்தான் தொழில் அமைப்புகள், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், அதே போல் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாயிகள், விவசாய தொழில் செய்யக்கூடியவர்கள், அதை போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ், டிரான்ஸ்போர்ட்டு, ரியல் எஸ்டேட்ஸு, பில்டர்ஸு, கட்டுமான துறைகள், அப்போது ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக அமைகிறது எனதருமை துலாம் ராசி நேயர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் நிறைந்ததாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை துலாம் ராசி நேயர்களே. என்னுடைய ஹையர் ஆஃபீஸர், மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை, அல்லது என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, அல்லது வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு என்கொயரி இருக்குது, துறை ரீதியான நடவடிக்கைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி சிறப்பான நிம்மதியான வேலை கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள், ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகுது. ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கீங்க, ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருக்கீங்க சார், நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது, டிரான்ஸ்ஃபர்ஸ் அமையும், இடமாற்றங்கள் அமையும், கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அதே போலத்தான் மனசில் இருக்கக்கூடிய பயங்கள், மனபயம், செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், இடதோஷம், இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து இப்படி இருக்குது சாமி, இந்த ரூம் கட்டினதுலேருந்து அப்படி இருக்குது, இந்த பொருள் வாங்கி வச்சதுலேருந்து ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும், இடதோஷங்கள். நான் நிறைய இடங்கள்லாம் அந்த இடதோஷத்தை பற்றி சொல்வது உண்டு. ஏன்னா எத்தனையோ பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கூட அந்த இடதோஷத்தால் அடிபட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடதோஷங்கள், இடதோஷ பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம், அது ஒரு முடிவே இருக்காது. எல்லாமே நல்லதாக சொல்லிருக்கீங்க சாமி, பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறீங்க, இதில் எனக்கு ஏதாவது நடக்குமா, நீங்கள் சொன்னது எனக்கு பொருந்துமா, எனக்கு நல்லது நடக்குமா என்று கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.